நாள் 8. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய நாளின் சிந்தனை பொருள், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் எப்படி நமக்கு ஞானத்தை தருகிறார் என்ற சிந்தனையோடு கூட 4 விதமான சிந்தனைகள் நம்முடைய மனதிற்கு இன்று. முதலாவது, கர்த்தர் பயப்படுகிறவருக்கு ஞானத்தை தருகிறார். யோபு 28:28, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்கிறது. இரண்டாவது, கர்த்தர் நல்லவனுக்கு ஞானத்தை தருகின்றார். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, கர்த்தர் நீதிமானுக்கு ஞானத்தை தருகிறார். நீதிமொழிகள் 2:7, அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நான்காவது, கர்த்தர் கேட்கிறவனுக்கு ஞானத்தை தருகின்றார். யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாம் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்போம், அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் ஞானத்தை தருகின்ற சர்வ வல்லவர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைப்படும். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.